அண்மைச் செய்தி. டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் நடவடிக்கையில் டாஸ்மாக் கடைகளில் மிஷினை நிறுவ டாஸ்மாக் நிர்வாகம் முயற்சித்து வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதில் டாஸ்மாக் நிர்வாகம் புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. என்ன அந்த முயற்சியில் சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை கொடுத்து 10 ரூபாய் பணம் பெறும் நடவடிக்கையில் டாஸ்மாக் கடைகளில் மிஷினை நிறுவ டாஸ்மாக் நிர்வாகம் முயற்சி வருகிறது. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக மாற்றியமைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ள நிலையில், காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் பணியில் டாஸ்மாக் ஊழியர்களை ஈடுபடுத்தாமல் பாட்டில்கள் திரும்ப செலுத்தும் மிஷின் மூலம் பரீட்சார்த்த முயற்சியாக அம்பத்தூரில் உள்ள கிடங்கில் வைத்து சோதனை நடைபெறுகிறார். டாஸ்மாக் அதிகாரிகள் மேற்கொள்ளும் சோதனையின் அடுத்த கட்டமாக டாஸ்மாக் கடையில் இந்த மிஷினை நிறுவ டாஸ்மாக் திட்டமிட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக UPI QR ஸ்கேன் செய்யவும் அல்லது மொபைல் நம்பரை பதிவு செய்யவும், இரண்டாவது பாட்டில் QR ஸ்கேன் செய்து ரிங்கிற்கு ஈடவும், மேலும் பணத்தை திரும்ப பெற முடித்த பணத்தை பெறுங்கள் என்பதை அழுத்தவும் என உள்ளிட்டவை விவகாரங்கள் முழுமையாக அந்த மிஷினில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் டாஸ்மாக் நிர்வாகம் முதல் முயற்சியாக அம்பத்தூரக்கூடிய இந்த நிர்வாகம் சார்பாக மேற்கொள்ளப்படுவது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் நிர்வாகம் காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதில் புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. காலி மது பாட்டில்களை கொடுத்து 10 ரூபாய் பணம் பெறும் நடவடிக்கையில் டாஸ்மாக் நிர்வாகம் தற்பொழுது ஈடுபட்டுள்ளது. பாட்டில்களை திரும்ப பெறும் பணியில் டாஸ்மாக் ஊழியர்களை ஈடுபடுத்தாமல் மிஷின் மூலம் இந்த முயற்சியானது தற்பொழுது சோதனை அடிப்படையில் எடுக்கப்பட்டு வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காலி பாட்டில்களை கொடுத்து 10 ரூபாய் பெறுவது எப்படி என்பது தொடர்பான நடவடிக்கையில் தற்பொழுது டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. டாஸ்மாக் ஊழியர்களை இந்த பணியில் ஈடுபடுத்தாமல் மிஷின் மூலம் இந்த புதிய முயற்சியை தற்பொழுது சோதனை அடிப்படையில் நடத்தி வருகிறது டாஸ்மாக் நிர்வாகம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அம்பத்தூரில் உள்ள கிடங்கில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் சோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் காலி பாட்டில்களை கொடுத்து 10 ரூபாய் பெறும் புதிய முயற்சியில் டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டு இருக்கிறது.